கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களிலே பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவிலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாயிருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, நிரப்பப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நிரப்பப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். ஆனா எதுல நிரப்பப்படணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமையை பெற்றுக்கொள்ளணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் யாருக்கு இந்த கிஃப்ட் அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான். அப்ப கால வேளையிலே நம்ம தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என்ன கிஃப்ட் வேணும் தேவனுக்கு தெரியும். காலவேளையில சில குடும்பத்தில் ஜெபிப்பாங்க, வீட்டில் பிரச்சனை இருக்கும், அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. தேவன் எல்லாரையும் பார்ப்பாரு, ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்ப்பாரு. நம்ம யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ உங்க எல்லாரையும் தேவன் பார்ப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும் அது தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் கணவர் பார்த்தா பாவாடி மேல இருப்பார். அப்போ அவங்க என்ன ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, என் கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், கடன் பிரச்சனையா இருக்கும், அந்த கடன் பிரச்சனை மாறணும். அப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. ஒரு குடும்பத்துல நம்பிக்கை இருந்தால்தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறையருடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை. அது இப்போ உள்ள இந்த கடைசி கால தலைமுறைக்கு நம்பிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. திருமணத்து மேல நம்பிக்கை இல்லை. இப்ப நிறைய குடும்பத்துல நம்பிக்கையே இல்லாம போயிட்டு, மனைவி மேல நம்பிக்கை இல்லை, புருஷன் மேல நம்பிக்கை இல்லை. இப்படி நம்ம நிறைய ஒரு பெரிய லிஸ்டே சொல்லலாம். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே நல்லா இருக்கும். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ உங்க குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப ஆசீர்வாதம் அப்படின்னா குடும்பமா இருக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நம்ம கடையில போகும்போது சில பொருட்கள் பார்ப்போம், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம். அதே போல இப்ப சில குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, புருஷனை வேண்டாம், மனைவிய வேண்டாம், சில பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேசாம தள்ளி போய் ரொம்ப வருஷமா இருக்கு. இப்படிலாம் காரியம் இருக்கு. எனக்கு ஒரு குடும்பத்துல ஜெபகுறிப்பு வந்துச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாங்க விரும்பி எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்கு, திருமணம் முடிச்சோம், அதனால எங்களோட சொந்த தேசத்துக்கு நான் போகவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 22 வருஷம் ஆயிட்டு, நான் இன்னும் போகலை அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஃபுல்லா டோட்டலா மாறி. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தாவினுடைய பலனை பெற்றுக்கொண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா குடும்பமா
இன்னைக்கு நிறைய குடும்பத்தின் மேலே அன்பு கூறிய குடும்பம் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அம்மாவை பிடிக்க மாட்டுக்கு, அப்பாவையும் பிடிக்க மாட்டுக்கு, பிள்ளையும் பிடிக்க மாட்டுக்கு. என்னன்னு கேட்டா, அவங்க இருதயத்துக்குள்ள வேற ஒரு காரியம் இருக்கு. தள்ளி தள்ளி போறாங்க. இன்னைக்கு காலைவேளை செய்தி என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு குடும்பத்திலே கர்த்தரை குறித்து நம்ம எப்படி நம்பிக்கையோடு இருக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருக்கிறோம். ஏன்னா சில குடும்பத்துல வயசானதுக்கு அப்புறம் சில தாய்மார்கள் எனக்கு ஜெபக்குறிப்புக்காக கூப்பிடுவாங்க. அவங்க சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் தனியா இருக்கேன் பிரதர். புருஷன் விட்டுட்டு போயிட்டாரு. பிள்ளையும் பேச மாட்டுக்கு. நான் தனியா ஒரு இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா சில குடும்பத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இந்த நாள்ல செய்தி கேட்குறீங்களோ, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது முதல்ல பெலன். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன கேட்கணும் காலை வேளையில அப்படின்னா, எனக்கு பரிசுத்தாவினுடைய பெலன் எனக்கு வேணும்ப்பா. ஏன்னா சொந்த முயற்சியில ஓடி பார்ப்பாங்க. நிறைய குடும்பத்துல குழுவுல கடன் வாங்கி வச்சிருப்பாங்க. லோன் இருக்கும். நிறைய வீட்டுல நிறைய காரியத்திலே கடன் இருக்கும். அது ஹவுசிங் லோனா இருக்கும், பிசினஸ் லோனா இருக்கும், பர்சனல் லோனா இருக்கும். நிறைய காரியங்களுக்காக லோன்லாம் வாங்கிடுவாங்க. வெளியே தெரியாது. வாங்கி முடிச்சிருவாங்க. அப்புறம் பார்த்தா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு, இல்லைன்னு சொல்லல. நமக்கு ஒரு பெலன் வேணும். முதல்ல பெலன் வேணும். ஏன்னா நிறைய குடும்பத்துல கால வேளையில சோர்வு. ஏன்னா பிள்ளைகள வாழ்க்கையில யோசிப்பீங்க. சில குடும்பத்திலே கணவர் குறித்து யோசிப்பாங்க, வாழ்க்கை குறித்து யோசிப்பாங்க, அடுத்தாப்புல என்ன செய்யணும்னு சொல்லி யோசிப்பாங்க. உடனே சார்ஜ்லாம் இறங்கிரும். அப்படி சொன்னா ஈஸியா புரியும். எப்படி செல்போன் நம்ம நைட்டு சார்ஜ் போட்டு படுப்பாங்க. ஆனா சில செல்போன் தான் காலையில சார்ஜ் அப்படியே நிற்கும். சில செல்போன் பேட்டரி போயிட்டு அப்படிம்பாங்க. அதெல்லாம் சார்ஜ் அப்படியே குறைஞ்சிடும். அதே போல சில காரியங்கள் நம்ம இருதயத்துக்குள்ள இருக்குமானால் பெலனும் இருக்காது, சாட்சியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது, சமாதானமும் இருக்காது. ஏன்னா நிறைய குடும்பத்துல இப்படிதான் இருக்கு. அதனால சேர்த்து கொண்டு போறேன். சில குடும்பத்துல இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா பெலன் இல்லை. ஏன்னா ஆவி உற்சாகமா இல்லை. எத்தனை செய்தி கேட்டாலும் ஆவி உற்சாகமா இல்லை. ஏன்னா குடும்பத்துடைய காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க. இவங்க ஒரு கால்குலேஷன் போட்டிருப்பாங்க, அது நடந்திருக்காது. ஆட்டோமேட்டிக்கா சோர்வுக்குள்ள போயிடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்ம வாழ்க்கையில பெலன் இருக்கும். அந்த பெலன் நமக்குள்ள இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா, அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா கவனிச்சாச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கூட பரிசுத்த ஆவி இருக்கிறாரா, எப்படி இருக்கிறாரு என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதை நான் சின்ன சின்ன காரியம் சொல்றேன். அது உங்களுக்கு புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். சர்ச்சில் போய் நம்ம சர்வீஸ்ல அட்டன் பண்ணிட்டு இருப்போம். அங்க போதகர் போதிக்கும் போது, மேய்ப்பன் போதிக்கும் போது, அந்த செய்தி நம்ம வாழ்க்கையிலே நம்ம கேட்கும்போது, ஆமா என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கு, போதகரே இப்படி சொல்லியிருக்காங்க, அப்ப இந்த காரியத்துல என்ன குறை இருக்கு, அதுல நம்ம என்னைக்கு நம்ம மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறோமோ, எனக்கு இதுல இருந்து ஒரு பாவ மன்னிப்பு வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும்னு சொல்லி நம்ம எந்த செகண்ட்ல நம்ம தேவனோட சமூகத்துல அர்ப்பணித்து நம்ம கேட்கிறோமோ, நமக்கு விடுதலையும் தராரு, சுகமும் தராரு, ஆரோக்கியமும் தராரு. அதே நேரத்துல புது பலனும் தருவார், புது கிருபையும் தருவார். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, என் இருதயம் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது. பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்முடைய தொடர்பு எப்போதுமே தேவனோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு செல்போன்ல சிம் கார்டு எப்போதுமே 24 ஹவர்ஸ் ஆன்லயே இருக்கும். நம்ம வேணா தூங்கி எந்திரிப்போம். செல்போன்ல பேட்டரி இருக்க வரையும், அந்த சிம் கார்டு இருக்க வரையும், நெட் எல்லாமே ஆன்ல தான் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளு நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட பின்பாக
நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு. நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் இருக்கும். அது உன்னதமான பலன் என்று எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பலன் அடைந்து பலமுள்ள ஆவி என்று எழுதப்பட்டிருக்கு. சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு அது பைத்தியமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். நம்ம ஆத்துமாவில ஒரு பலன் வேணும். நம்ம சரீரத்துல ஒரு பலன் வேணும். இன்னைக்கு நாள்ல நம்ம வெளியில புறப்பட்டு போறோமா, இன்னைக்குள்ள எல்லா காரியத்துக்காக நமக்கு ஒரு பலன் வேணும். அந்த பலன் இருந்தாதான் இந்த செய்தி நீங்க கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உற்சாகமா வேலை பார்ப்பீங்க. சில குடும்பத்துல உற்சாகத்தை காணோம். வீட்டுல சண்டை போட்டிருப்பாங்க, வெளியே தெரியாது, உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க. சில வீட்டுல தனியா இருப்பாங்க, அவங்க ஒரு பக்கம் அழுதுட்டு இருப்பாங்க. கடன் ஒரு பிரச்சனைக்கும் அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாங்க. வேலையில ஒரு பிரச்சனைக்கும் அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பைபிள் வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில சில சிக்கல்ல புலம்பிட்டு இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்து நாங்க வெளியில வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது தான் பலன். அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, அப்பா எனக்கு 24 மணி நேரம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு என் கூடயே இருக்கணும்ப்பா. என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்கப்பா. நம்ம வாய் திறந்து கேட்கணும். ஏன்னா ஒரு கடையில போய் நம்ம ஒரு பொருள் கேட்கிறோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு 1/2 லிட்டர் பால் தாங்க, கொஞ்சம் அரிசி தாங்க, இல்ல ஒரு 1 கிலோ அரிசி தாங்க, இல்ல ஒரு பை அரிசி தாங்கன்னு சொல்லி கேட்போம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா உடனே வியாபாரி உடனே தருவார். நம்ம பரலோகத்துல தேவன்ட்ட என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க, என்னை அபிஷேகத்தினால் நிரப்புன்னு சொல்லி வாயை திறந்து கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வசனம்லாம் தெளிவா இருக்கு. கேட்கிற பிள்ளைகள் தான் இன்னைக்கு வேணும். காலவேளையில இந்த படிக்கிற பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, 7ஆம் கிளாஸ், 8ஆம் கிளாஸ், 10ஆம் கிளாஸ், ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டினா தான் எக்ஸாம் எழுத முடியும் அப்படிம்பாங்க. பிள்ளைகள் கொஞ்சம் சோர்வா இருக்கும். அப்பாட்ட வந்து அம்மாட்ட வந்து சொல்லுவாங்க, இல்லை வீட்டில் பாட்டிகிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆச்சி ஆச்சி ஸ்கூல்ல எக்ஸாம் எழுத விட மாட்டாங்களாம், ஃபீஸ் கட்டணும், எப்படியாவது கட்டிருக்காச்சு அப்படிம்பாங்க. இன்னொரு வீட்டில் அம்மா 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 ஸ்கூல் ஃபீஸ் இன்னும் கட்டலைம்மா, எப்படியாவது ஸ்கூல் ஃபீஸ் கட்டிருக்குமா, எக்ஸாம் எழுதணுமா, நல்லா படிச்சிருக்குமா அப்படிம்பாங்க. ஏன்னா கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் அந்த அவங்களோட அம்மாவுக்கு தான் அந்த ஃபீலிங்னா என்னன்னு தெரியும். சில குடும்பத்தில் தகப்பனார் ஒரு பெரிய பிஸ்னஸாக இருப்பாங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட மறந்துருப்பாங்க. டேடி 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 ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிம்பாங்க. அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டின உடனே அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு பலன் வரும். எங்கள் அப்பா கட்டிட்டாங்க, எங்கள் ஆச்சி கட்டிட்டாங்க, எங்கள் அம்மா கட்டிட்டாங்க அப்படிம்பாங்க. உடனே ஸ்கூல் ஃபீஸ் கட்டின உடனே அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமாக படிக்கும். என்ன காரணம்? அந்த பிள்ளைகளோட இதயத்துக்குள்ள அந்த பாரம் போயிட்டு. நம்ம வாழ்க்கையில இதயத்துக்குள்ள என்னெல்லாம் பாரம் இருக்கோ அந்த பாரத்தை எல்லாம் தேவனோட சமூகத்தில் இறக்கி வச்சிடணும். சும்மா நம்மளே தூக்கிட்டு போயிட்டு கூடாது. காலையில் ஒருவேளை அண்ணே ரொம்ப கடனா இருக்குனே, என் வீட்டில் ரொம்ப பிரச்சனையா இருக்குனே, என் வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையா இருக்குனே, என் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையா இருக்குனே, என்னால் தாங்க முடியல, அதையெல்லாம் காலையில் தேவனோட சமூகத்தில் இறக்கி வச்சா போதும். உங்கள்கிட்ட இவ்வளோ பேசுகிறேன், என் பேர் ரவிராஜுப்பா. என் வாழ்க்கையில் நானும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். என் வாழ்க்கையிலையும் கண்ணீர், கடன், பிரச்சனை, வியாதி, பலவீனம், சோர்வு, நிந்தைகள், அவமானங்கள், எல்லாரால் ஒதுக்கப்பட்ட நிலைமை, நெருக்கப்பட்ட நிலைமை, பல சூழ்நிலை தான் ஊழித்து வந்திருக்கேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, அந்த பலன் உள்ள வரும்போது, உன்னதமான பலன் வரும்போது, இந்த உலகத்துல எல்லாம் மாயை மாயை எல்லாம் மாயை. என் வாழ்க்கையில நான் ஹையஸ்டா ஒன்று கண்டுபிடிச்சேன். ஹையஸ்டா கண்டுபிடிச்சேன், ரவிராஜ் ஒண்ணுமே இல்லை,
ரவிராஜ் ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் மண், அவ்வளவுதான். களிமண். இந்த களிமண் தேவ சித்தத்துக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அந்த பாத்திரம் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அப்ப இணைந்திருக்கிற குடும்பம் கர்த்தர் உபயோகப்படுத்துற பாத்திரமா மாறணும் அப்படின்னா அதுல சில நேரத்துல கண்ணீர் இருக்கும், சில நேரத்துல வேதனைகள் இருக்கும், சில நேரத்துல பாடுகள் இருக்கும். ஆனா இப்படிலாம் எங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கேனே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. அப்ப நாங்க என்ன சொன்னோம் அப்படின்னா ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து. அப்ப நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா, எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்பா, என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா. ஏன்னா இந்த பிரச்சனை ஃபுல்லா சால்வ் ஆகணும் அப்படின்னா, நமக்கு ஆலோசனை தரணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். வரக்கூடிய காரியங்களை வெளிப்படுத்தி நம்ம என்ன செய்யணும் எல்லாவற்றையும் போதிப்பார். நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு பலன் வேணும் அப்படின்னா 24 மணி நேரம் நம்ம கூட பரிசுத்த ஆவியா இருக்கணும். இப்போ என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்பா, நான் கடன்ல கஷ்டப்பட்டு வந்தேன், நிந்தைகள் அவமானம்லாம் என் வாழ்க்கையில இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி ஊழியத்துல வரும்போது கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எனக்கு ஒரு பலன் வந்துச்சு. அது எப்படி தெரியுமா? 24 மணி நேரம் தேவனுக்காக அர்ப்பணிச்சிட்டேன், வாழ்ந்தா இயேசுக்காக. ஆனா எல்லாரையும் போல என்னுடைய வாழ்க்கையிலும் பாடுகள். அந்த பாடுகளுக்கு மத்தியிலே எப்போ நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேனோ, என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் குறையா இருக்கிறனோ, நிறைவான ஆவியான வரும்போது குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும். அப்ப நிறைவான ஆவியான வரும்போது தான் ஒரு பலன். அந்த உன்னத பலன் நம்மளுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அபிஷேகம் வேணும்பா. நம்ம கூட பரிசுத்தாவியம் இருக்கணும், அப்பந்தான் பலன். அந்த பலன் வரும்போது தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போக முடியும். ஏன்னா கால வேளையில கொஞ்ச நேரம் நான் பேசுறேன், சில குடும்பத்துல நேரம் இல்லை, பரவாயில்ல கேளுங்க. உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி வரட்டுமே, கொஞ்ச நாள் கொஞ்ச வருஷம் தேவனுக்காக வாழ்ந்துருவோமே. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து, அந்த பலன் நமக்கு வேணும் அப்படின்னா எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? என் இதயத்துக்குள்ளே தேவன் பேசி கொண்டிருக்கிறாரா? என் இதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறாரா? இன்னைக்கு அதைத்தான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போயில ரொம்ப நாள் ஆச்சுப்பா, வெளியே தெரிய மாட்டேங்குது. ஒரே பணம் 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 சொல்லி பணத்துக்கு முன்னாடியே போய் எல்லாம் வம்பா போய் லாஸ்ட் பார்த்தா கடன் 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 கடன். இப்போ பார்த்தா பரிசுத்தமான ஒரு பலன் இல்லை. என்ன காரணம்? கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்களே, அதான் பலன் இல்லை. பணத்துக்கு பின்னாடி ஓடிட்டாங்க, பொருள் பின்னாடி ஓடிட்டாங்க, நகை பின்னாடி ஓடிட்டாங்க, சொத்து பின்னாடி ஓடிட்டாங்க, அநியாயமா சம்பாதிக்க ஓடிட்டாங்க, அக்கிரமம் செய்ய போயிட்டாங்க, கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அதனாலதான் பலவீனம், அதனாலதான் வீட்டுக்குள்ள பிரச்சனை. ஆனா நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நமக்கு பலன் அப்படின்னா தேவையில்லாத காரியத்துல போய் சிக்கி கொள்ள மாட்டோம். ஏன்னா ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டே இருப்பார். என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லி கொடுக்கும் போது என்னோட வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருந்தேன், இதைத்தான் நான் முதல்ல யோசிக்க ஆரம்பிச்சேன். எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கணும், அதை தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணித்து கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில மனம் திரும்ப பைபிள் வசனம் வாசிக்கும் போது எந்தெந்த வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்கு, அந்த வசனத்துக்கு இன்னும் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்கிட்ட எங்கெல்லாம் குறை இருக்கு அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்த 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 தான் கிருபை.
பொய்யான காரியங்களை வெறுக்கும் போதுதான் கிருபை. அப்ப தாழ்த்த தாழ்த்த கிருபை தரும்போது நமக்குள்ள பலன் கூடிக்கிட்டே வரும். பொய்யான காரியத்தை நம்ம வெறுக்கும் போது நமக்குள்ள பலன் கிடைக்கும். பொய்யான காரியத்தை விட்டு விலகி பரிசுத்த ஆவியானோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது தான் நமக்கு பலன். இன்னைக்கு என்ன நடக்கு அப்படின்னா, பொய்யான காரியத்தை பின்னாடி நம்ம போயிருந்தோம். அது பொய்ன்னு தெரியும். பொய்யான காரியத்துக்கு பின்னாடி நம்ம போகும்போது நமக்கு சோர்வு வந்துருது, பலவீனம் வந்துருது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்தால் பலன் இருக்கணும், பலன் இருக்கும். அவர் பலமுள்ள ஆவியானவர். ஏன்னா உன்னதத்துல வரக்கூடிய பலன், அந்த பலன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற்றுக்கொண்டால் இந்த கடைசி காலத்திலே கர்த்தருக்காக சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கடைசி காலத்துல கர்த்தருக்காக ஓட முடியும். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நிலைத்திருக்க முடியும். சீசரா இருக்க முடியும். வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க முடியும். இதுக்கு எல்லாமே பேசிக் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போட்டா மட்டும்தான் நம்ம வேறு பிரிக்கப்பட்ட ஜாதி, நம்ம பரிசுத்த ஜாதி, நம்ம தேவனுக்கா பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த உலகத்துள்ள காரியத்துக்கு கிடையாது. இதெல்லாம் ஒரு நாள் காணாம போயிரும், குப்பை. 1000 கோடி சொத்து இருந்தாலும் சரி, உயிர் இல்லைன்னா என்னச்சு? இன்னைக்கு எல்லாரும் பணத்துக்கு பின்னாடி ஓடுறாங்க. எல்லாம் சரிதான்ப்பா. இன்னைக்கு ராத்திரி நான் செத்தா பரலோகத்துக்கு போய் சேரணுமே. என் ஆத்துமாவில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட நான் எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? என் இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும். என் இருதயம் ஃபுல்லா இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு என் சரீரம் பரிசுத்தமாக்கப்படணும். என் சரீரம் பரிசுத்தமாக்கப்பட்டா மட்டும்தான் மறுரூபமாக்கப்பட முடியும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போதுதான் என்னோட வாழ்க்கையில எல்லாமே பலன் இருக்கும். ஆவியான எனக்குள்ள இருக்கும்போதுதான் சத்தியத்துக்குள்ள நடக்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் வந்தால் பலன், அந்த பலன் நமக்குள்ளே இருக்கணும். அதுக்குதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய குடும்பத்துல பலனை காணும். கொஞ்சம் கண்டுபிடிங்க. செல்போன்ல எப்படி சார்ஜ் இல்லைன்னா அது சோர்ந்து போயிருமோ, அதே போல் நிறைய குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படாம இருக்காங்க. அதனாலதான் பலவீனம், அதனாலதான் சோர்வு, அதனாலதான் மன உளைச்சல். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பலன் அடைந்து ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நமக்குள்ள நம்பிக்கை பெருகி கொண்டிருக்கும். பக்கத்து வீட்டுல யாருனாலும் எதுனாலும் சொல்லலாம்ப்பா. சொந்தக்காரங்க யாருனாலும் எதுனாலும் சொல்லலாம். வேலைக்கு போற இடத்துல யாருனாலும் எதுனாலும் சொல்லலாம். ஏன் பயம் கூட காமிச்சிருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நம்பிக்கை பெருகிட்டு இருக்கும். மனுஷன் சொன்ன வார்த்தையை உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க, சோர்ந்து போயிட மாட்டாங்க. சில குடும்பத்துலலாம் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உட்காந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க. எப்படி நம்ம சொல்லுவோம்ல, மனநல பாதிக்கப்பட்டு அப்படிம்பாங்கல்ல. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே யாராவது ஏதாவது சொன்னதை உட்காந்து யோசிச்சாச்சு அப்படின்னா அவங்களால பலனே இருக்க, சோறு வந்துடும். ஆனா பரிசுத்தாவின் பலத்தினாலே, அப்ப நமக்குள்ள என்ன வேணும்னா பரிசுத்தாவினுடைய பலன் வேணும். உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு. இப்ப இவ்வளவு நேரம் என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, உலகத்துள்ள நம்பிக்கை பத்தி நான் பேசலப்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்போது ஒரு பலன் இருக்கு. அந்த நம்பிக்கையில நான் பெருகணுமா? அப்ப அந்த நம்பிக்கையில நான் பெருகணும் அப்படின்னா என்னோட சிந்தனை ஃபுல்லாவே இந்த உலகத்தை சார்ந்திருக்க கூடாது, மாம்சத்தை சார்ந்திருக்க கூடாது, ஜென்ம சுபாவத்தை சார்ந்திருக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்னோட வாழ்க்கை வளர்ச்சி வேணும் அப்படின்னா அதுக்கு மண்ணா என்ன தெரியுமா? கையில இருக்கிற பைபிள் தான். பைபிளை எவ்வளவு தூரம் நம்ம வாசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் நமக்கு பலன். அந்நிய பாஷையில ஜெபிச்சா பலன். அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கும் போது நமக்கு ஜெப அபிஷேகம் தந்து
நம்மளை அழகா பலன் தருவார். இது எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் gift. அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம். நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும். ஒரு குடும்பத்துக்குள்ள நம்பிக்கை எப்படிப்பா இருக்கு? இயேசு மேல வச்ச விசுவாசம் எப்படி இருக்கு? விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும். ஆவிக்குரிய 9 கனியில ஒரு கனி விசுவாசம். ஆவிக்குரிய 9 கனியில ஒரு கனி சந்தோஷம், சமாதானம். அதுல 3 கனி அதுலயே உள்ள வந்துட்டு. நற்குணம், அதுவும் கனிதான். இது எல்லாமே எப்ப வரும் அப்படின்னா, நமக்குள்ளே பரிசுத்தனுடைய பலன் இருக்கணும். அந்த நம்பிக்கையில நம்ம பெருகும் போதுதான் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஒரு சின்ன கேள்வி நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம சிந்தனைக்காக. நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்கா? ஒரு சமாதானம் இருக்கா? இதை நம்ம நார்மலா யோசித்து பார்க்கலாம். விசுவாசத்துல நம்ம வளர்றோமா இல்ல தளர்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்துல அவங்களா ஒரு பாயிண்ட்டுக்காக எழுதி வச்சு ரொம்ப போட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. அப்புறம் ஜெபத்துல உட்காந்துருவாங்க. நம்ம ஒரு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, தேவ சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கணும். நம்ம சித்தத்தின்படி இந்த மாம்சத்தினுடைய காரியங்களுக்காக அதுல எல்லாம் போட்டு நம்மளுடைய ப்ரோக்ராம் எப்படி இருக்குன்னா தேவ சித்தம். சரி, தேவ சித்தம்னா என்ன அப்படின்னா, முதல்ல பரிசுத்தமா வாழணுமா, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா, இடைவிடாமல் ஜெபிக்கணுமா, எல்லாவற்றைக்கும் ஸ்தோத்திரம் செலுத்தணுமா, தீமை வெறுத்து நன்மை பின்பற்றணும். 5 பாயிண்ட் இருக்கு. நம்ம வாழ்க்கையில் இந்த 5 பாயிண்ட் இருந்தாலே நம்ம ஹையஸ்ட். முதல்ல பரிசுத்தம் தான். பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினால் இவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். அப்ப நமக்குள்ள பரிசுத்தாவியனோட பலன் வேணும் அப்படின்னா துதிக்கிற பிள்ளைகளா இருக்கும். தேவன் மேல் வைத்த விசுவாசம் நமக்குள்ளே நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கா? தேவன் மேல் வச்ச நம்பிக்கை நமக்குள்ளே நாளுக்கு நாள் பெருகிட்டு இருக்கா? ஆவிக்குரிய கனி நம்ம இதயத்துக்குள்ளே, நம்மளுடைய வாழ்க்கையிலே, நம்மளுடைய லைஃப்ல எப்படி இருக்கு? எப்பொழுது சந்தோஷமா இருக்கிறோமா? எப்பொழுது சமாதானத்தோடு இருக்கிறோமா? 24 மணி நேரம் நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கா? கர்த்தருடைய பிள்ளைகள் சில குடும்பத்துலாம் சந்தோஷமே இல்லை. எப்போ பார்த்தாலும் தனிமையில உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. என்ன காரணம் சொல்லி பார்க்கும்போது, யாரையோ ஒரு மனுஷனை நம்பிட்டு இருப்பாங்க. ஒன்று பணம் கொடுத்துருப்பாங்க, இல்லை பணம் வாங்கியிருப்பாங்க. ஒன்று ஏமாந்துருப்பாங்க, இல்லை கொடுத்த பணம் வராமல் இருக்கும், இல்லைன்னா கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதை மட்டுமே இதயத்துல 24 மணி நேரம் வச்சு புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் மேல விசுவாசம் இருந்துச்சு அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் என்னமா சொல்லணும்? அப்பா, நான் இதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு ரொம்ப சோர்ந்து போயிருந்தேன், எனக்கு அந்த பிரச்சனை வேண்டாப்பா, அதை எல்லாவற்றையும் உங்க சமூகத்தில் இறக்கி வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒரு பலன் சொன்னீங்கப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை பெருகணும், நான் பரிசுத்தாவிலே அப்பா நிரப்பப்படணும், அபிஷேகம் எனக்கு வேணும் அப்படி சொல்லி நம்ம கேட்டு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது தான் நமக்குள்ளே சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், விசுவாசம் இருக்கும். இதெல்லாம் நிரப்பப்பட்டா மட்டும்தான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. 14ஆம் வசனத்திலே, என் சகோதரரே நீங்கள் நற்குணத்தினால், நல்ல கேரக்டர் மட்டும்தான் இருக்கணுமா, நம்ம இதயத்துக்குள்ள நல்ல குணம் மட்டும்தான் இருக்கணும். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் எதனால நிரப்பப்பட்டிருக்கணும் அப்படின்னா, நற்குணத்தினால் நிரப்பப்பட்டிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும், நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி அழகா எழுதப்பட்டிருக்கு. சகல அறிவினாலும் நிரப்பப்படணும் அப்படின்னால தீமையை வெறுத்தா மட்டும்தான் ஞானம், அறிவு, புத்தி. அப்ப அறிவு நமக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில தீமை மட்டும் இல்லாம இருக்கணும். தீமை வந்துட்டுனால பிசாசு உள்ள என்டர் ஆயிடுவோம், வீட்டு வாசப்படியில் பாவம் படுத்து கிடக்கும், அப்புறம் சத்துரு போக மாட்டான். அதனால யாரெல்லாம் நம்ம இந்த செய்தி கேட்குறோமோ,
பரிசுத்தாவினுடைய பலன் நம்மளுடைய வாழ்க்கையில வேணும் அப்படின்னா தீமையான காரியத்தை பின்பற்றக்கூடாது. வீட்டுல தீமையான பொருள் இருக்கக்கூடாது. சாபத்தீடான பொருள் ஒன்றுமே வீட்டுல இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் குப்பையை கொண்டு போடணும். ஹல்லேலூயா. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் முதல் பாயிண்ட். சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும். மூணாவது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவருமாய் இருங்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த நம்பிக்கையிலே நாம் பெருகும் போது, விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்முடைய தேவன் நம்மளை நிரப்பணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கணும், ஒரு தாகம் இருக்கணும். என்னை பரிசுத்தவனால் நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்கப்பா அப்படி நம்ம கேட்கும்போது கண்டிப்பா தருவார். புதிய நாளுக்காக ஒரு சின்ன ஜெபம் முடிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தாவின் வரும்போது ஒரு பலன், அந்த பலன் எல்லாருக்கும் வேணும். யாரெல்லாம் காலவெளியில் இணைந்துக்காங்களோ பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்க. ஜெபிக்கிற குடும்பம் தேவ திட்டத்துக்குள்ள வரணும். கர்த்தரை விட்டு எங்கேயும் தள்ளி போயிடக்கூடாது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிடுங்க. நம்பிக்கையின் தேவன் உங்க பிள்ளையோட கூட இருக்கணும். நம்பிக்கையில பெருகணும், விசுவாசத்திலே வளரணும், எல்லாவித சந்தோஷத்திலும் நிரப்பப்பட்டிருக்கணும், சமாதானத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும். உங்க பிள்ளையோட வாழ்க்கையில நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள இருக்கணும். நற்குணம் தரக்கூடிய அப்பா கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேணும். எங்களை நிரப்புங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ நிரப்புங்க. சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களாகும். தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். எந்த ஒரு காரியத்தையுமே சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை தாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையிடுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க, வேதத்தை தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலையடை. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கிருபினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து பரிபூர்ணமா ஆசிரிங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு அப்போ அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். அவனோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்திலே காலவெளியில் ஜெபிக்கிறாங்க, கற்பத்தினிங்க ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி சாட்சி சொல்ல உதவி செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, அப்பா உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எந்த குடும்பத்துக்குள்ளே வேதனையோடு ஒரு வாழ்க்கையா இருக்கும், அந்த வேதனையை நீக்கி சமாதானத்தை கட்டிடுங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கல யாரெல்லாம் இருக்காங்களோ உங்களுடைய தலைமுறை கருத்தினால தொட்டு சுகமாக்கி தீர்காயுசை கட்டிடுங்க. தேவன் அருளியா மினிசல் உங்களுடைய பாதவில் பண்ணிடும். காலவேளையில் வெளியில பொறுப்பாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலைடுங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. வெளிநாட்டில் இருக்குங்க எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்குள்ள பண்ணிடும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசிரியங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து பரிபூர்ணமா ஆசிரியங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்பி ஆசிரியங்க. உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா தேவைகளை சந்தித்து எல்லா குடும்பத்தையும் பூர்ணமா ஆசிரியங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064189 நம்பர் உண்டு. நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபித்து. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.